सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यन्मायया उरुगुणकर्म निबन्धनेऽस्मिन् सांसारिके पथि चरंस्तदभिश्रमेण नष्टस्मृतिः पुनरयं प्रवृणीत लोकं युक्त्या कया महदनुग्रहमन्तरेण ज्ञानं यदेतददधात् कथमः स देवः त्रैकालिकं स्थिरचरेषु अनुवर्तितांशः तं जीवकर्म पदवीम् अनुवर्तमानाः तापत्रयोपशमनाय वयं भजेम। देहि अन्य देह विवरे जठराग्निना असृक् विण्मूत्र कूपपतितो भृश तप्त देहः इच्छन् इतः विवसितुं गणयन् स्वमासान् निर्वास्यते कृपणधीः भगवन् कदानु। கபிலர் தேவஹூதிட்ட இந்த ஜீவர்கள்லாம் என்ன மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறா இந்த சம்சாரத்துக்கு வர்றதுக்காக முதல்ல கர்ப்ப வாசம் செய்யும் பொழுதே என்னென்ன ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிறது அந்த கரு அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கருவுக்கு அந்த கர்ப்பப்பையில வாசனை இருக்கு, அதுகளுக்கு அந்த ஸ்மிருதி இருக்கு, பல பூர்வ ஜன்மாக்களினுடைய ஒரு ஸ்மிருதி இருக்கிறதுனால பகவத் ஸ்மரணையும் அதுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு பகவானால இந்த ஒரு கதிக்கு தள்ளப்பட்டிருக்கோ அந்த பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்றது இந்த கரு. என் மாயையா, யாருடைய மாயையினால இந்த ஒரு கர்மாங்கிற ஒரு நிபந்தனம், கர்மாவை ஒட்டி இருக்கக்கூடிய, கர்மாவை அனுசரிச்சு இருக்கக்கூடிய இந்த சம்சாரம்ங்கிற மார்க்கத்துல தள்ளப்பட்டிருக்கேனோ அப்பேற்பட்ட அந்த ஒரு பகவானுக்கு வயம் பஜேம, பகவானை நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம். எதுக்குன்னா நாங்கள்னுட்டு எல்லா ஜீவனுக்கும் சேர்த்து அந்த இடத்துல சொல்றார். தாபத்ரய உபசமனாய, இந்த தாபத்ரயங்களும் போகிறதுக்காக, ஒரு மோட்சம் அடைவதற்காக நம்ம எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல இருக்கிறச்சேதான் நமக்கு ஒரு ஒரு அந்த மொமெண்ட்ல எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும்னு நம்ம நினைக்கிறது. அதுதான் அந்த கர்ப்பவாசம்ங்கிறது. ப்ராம்ப்ட்ஸ் அந்த கருவை ஒரு ஒரு இவ்வளவு தூரம் பகவத் சிந்தனையில இறக்க வைக்கிறதே அந்த கர்ப்பவாசம் அவ்வளவு கொடூரமா இருக்கணும் அந்த குழந்தைக்கு. அதனாலதான் அது அப்படி வேண்டிக்கிறது அந்த பகவான. எப்பொழுதுதான் இந்த ஸ்வமாசான் கணயன்னு விவசித்தும் இச்சன்னு, இந்த கர்ப்பப்பைய விட்டு அது வெளியில போகணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய அந்த மாசங்கள் நாட்களை கணக்கு பண்ணிட்டே இருக்கு. கதானு பகவான் நிர்வாசியத்தை, எப்பொழுதுதான் பகவான் நம்மள வெள்ள தள்ளுவானோ அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஏன ஈத்ரிஷீம் கதிம் அசௌ தசமாஸ்ய ஈஷ சங்கிராஹிதா புருதயேன பவாத்ரிஷேன ஸ்வேனைவ துஷ்யது கிருதேன ச தீனநாதः கோ நாம தத் பிரதிவினா அஞ்சலிம் அஸ்ய குர்யாத். அந்த இடத்துல கிருபண தீஹி, இந்த எப்போ பகவான் நம்மள இந்த இடத்தை விட்டு தள்ள போறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பகவானுடைய தயவை நினைச்சு அஞ்சலி விதானம் பண்றது அந்த ஜந்து, அந்த ஜீவன் இதுல கர்ப்பப்பையில அஞ்சலின்னா நமஸ்காரம் செய்யறது. ஏன்னா இதுல எனக்கு எந்த ஒரு ரோலுமே கிடையாதுங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கும். நம்ம அந்த மொமெண்ட்ல அந்த கர்ப்பவாசம் செய்யும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு கிளாரிட்டி இருக்கு, விவேக ஞானம் இருக்கு நமக்கு. வெள்ள தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த விவேக ஞானம் போய் கதறி அழுது என்னெல்லாமோ நமக்கு சம்ஸ்காரங்களை ஏத்திக்கிறோம் மேல. ஆனா அது வரைக்கும் உண்டான ஒரு கர்ப்பப்பை வாசத்துல எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கதியில தள்ளப்பட்டிருக்கும் சங்கிராஹிதா. அதை அடைவிக்கப்பட்டது யாருனாலையோ அந்த பகவான் ஒரு பெரும் தயை கொண்டவன். ஆனா அந்த பகவான் எப்போ தீர்மானம் பண்ணணுமோ அப்போ நம்மள வெள்ள தள்ளட்டும், இல்ல எப்போ நம்மளுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு அவன் நினைக்கிறானோ அவன் அதை செய்து போகட்டும். ஏன்னா தானே செஞ்ச ஒரு காரியம்தான் இது, அவனே ஒரு காரியத்தை செஞ்சு சந்தோஷப்பட்டுக்கட்டும்ங்கிறது அந்த ஜீவன். அதாவது
அந்த இடத்துல வந்து துளி கூட ஒரு அகங்காரம் ஒரு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல கர்ப்பவாசத்துல வந்து கம்ப்ளீட் சரண்டர் இருக்கு அந்த ஜந்துக்கு. சரண்டருங்கும் பொழுது ஐதர் வாமதேவர் மாதிரி எனக்கு இந்த இடத்துலயே எனக்கு மோட்சத்தை கொடுத்துரும், இல்லையா வெள்ள தள்ளிடும். ஏன்னா இந்த கர்ப்பவாசம்ங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால என்ன வெள்ள தள்ளிடும். அப்படி தவிக்கிறது நமக்கே வந்து ஆஸ் அ மதர் நம்ம வந்து அந்த குழந்தைய தாங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த லாஸ்ட் மந்த் இருக்கு பாருங்கோ, that will be the most restless period. இம்பேஷன்ஸ்னா எப்படா இந்த குழந்தை வெளில வரப்போறதுங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அங்கங்களையே நம்ம குறிக்கிண்டு அந்த குழந்தைக்கு அத்தனை ஒரு இடம் கொடுத்து நம்ம வந்து வளர்த்தின்னு இருக்கோம். அதனால நமக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும் அந்த கடைசி மொமெண்ட்ல, எப்படா இது நடக்குங்கிற மாதிரி. அப்போ இந்த கருவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய கருவுக்கு வெளியில வரணுங்கிற ஒரு ஆசை, எப்பதான் நீ என்ன வெளில தள்ள போறியோ அப்படின்னு சொல்லி அந்த கேட்கறது. பட் அட் த சேம் டைம் அந்த ஜீவன் இருக்கே அந்த கருவுக்கு ஒரு பெரிய விவேக ஞானம் இருக்கு. அந்த விவேக ஞானம் இருக்கிறதுனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறது, நான் இங்கேயே இருந்துடுறேனே, அது என்ன அகம் மனுகும் சூரியஸ்டாகம் அப்படின்னு வாமதேவர் சொல்ற மாதிரி நான் இந்த இடத்துலயே இருந்துடுறேன். ஏன்னா வெளியில வந்தா இந்த ஸ்மிருதி போயிடும், நஷ்ட ஸ்மிருதி. அதனால இந்த இடத்துலயே எனக்கு வந்து இருந்துட்டு மோட்சத்தை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு அடுத்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வருதுன்னா, தீனர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடியவனே, உனக்கு வந்து பிரதிநிதி பண்றதுக்கு எனக்கு அஞ்சலி பத்தத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் உனக்கு மறுச்செயல் செய்யணும்னா நான் கையை கூப்பி உனக்கு நமஸ்காரம் பண்றேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். ஏன்னா நீ தான் என்னை பிடிச்சி இதுல தள்ளி இருக்க, அட் த சேம் டைம் பெரும் தயவையும் காமிச்சிருக்க. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு ஸ்மிருதியை கொடுத்திருக்க, பகவத் சிந்தனைங்கிற ஒரு ஸ்மிருதியையும் கொடுத்திருக்க, அதனால நீயே உன் காரியத்தினால சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல போறார். சோ ஏன ஈத்ரிஷீன் கதிம் அசௌ தசமாசியா, ஹே ஈஷ, பகவானை அட்ரஸ் பண்ணி இங்க அந்த கரு சொல்றது, அசௌ தசமாசியா அசௌ, 10 மாசங்கள் கணக்கு கொண்டதான இந்த ஒரு ஜீவன், ஏன எந்த பகவானால பவாத்ரிஷேன புருதயேன ஈத்ரிஷீம் கதிம் சங்கிராஹிதா, எந்த உன்னை போல் இருக்கக்கூடிய ஒருவனால், இங்க உன்னை போல் இருக்கக்கூடிய ஒருவனாலுங்கிறது பகவானை பார்த்து சொல்லும் பொழுது உன்ன மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, உன்னை போல இருக்கக்கூடிய நீதான் அந்த இடத்துல ஒரு ஒரு அனன்வய அலங்காரம் மாதிரி, வேற ஒரு ஓமை சொல்ல முடியாத ஒரு பர்சன் நீ, உன்னை போல வேறு ஒருவர்னு அந்த இடத்துல பவாத்ரிசேனங்கிறச்சு உன்னை போல் வேறு ஒருவன் எடுத்துக்கூடாது. பவாத்ரிசேன நிருபமேன இத்தியர்த்தா, உவமையற்றவனான புருதயேன பெரும் தயை கருணை கொண்டவனான, ஏன எந்த ஒரு பகவானால இத்ரிஷீம் கதிம் சங்கிராஹிதா, இந்த மாதிரி ஒரு கதி கர்ப்பவாசத்துக்குள்ள சங்கிராஹிதா அடைவிக்கப்பட்டவனாக அசௌ இருக்கிறானோ, தசமாசியா ஸ்வேனைவ கிருதேன ஸ்வயம் துஷ்யது, நீ உன்னுடைய காரியத்தினாலேயே ஸ்வயம் துஷ்யது, நீயே சந்தோஷத்தை அடைந்து கொள். ஏன்னா இங்க பகவான் வந்து தன்னுடைய காரியத்தினாலதான் அவர் வந்து இந்த குழந்தைய வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள கொண்டு வந்திருக்க. அதனால இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ அதை நீயே செஞ்சு நீயே வந்து சந்தோஷப்பட்டுக்கோன்னு விடுற. இந்த குழந்தை எப்படி சொல்றது பகவான்கிட்ட, ஸ்வேனைவ கிருத்தேன, உன்னுடைய செயல்னாலேயே, ஸ்வயம் துஷ்யத்து, நீயே சந்தோஷம் அடைந்து கொள். ஏன்னா இதுக்கு நான் வந்து எந்த ஒரு பிரதிநிதியும் பண்ண முடியாது, பிரதி காரியம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ச தீனநாதா கோ நாம தத் பிரதி, ஏன்னா அவன் வந்து தீனர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்திருக்கான் இந்த ஜீவனுக்குன்னாலே, உனக்கு ஒரு பாதை அமைச்சிருக்கேன், மோட்சத்துக்கு உண்டான வழிய பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு ஒரு ஜன்மா இது. அதனால புருதயா தீனநாதா, தீனமாக இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கெல்லாம் ஒரு நாதனாக இருக்கக்கூடியவன் பகவான். சஹா தீனநாதா
கோநாம தத் பிரதி அவனை குறித்து அஸ்ய அஞ்சலிம் வினா குறியாது அஸ்ய இந்த பகவானுக்கு அஞ்சலி மாத்திரம் வினா தத்கிருத உபகாரே பிரத்யுபகாரம் கஹா குறியாத் எவன் ஒருவன் அவனுக்கு இந்த அஞ்சலி பத்தத்தை தவிர வேற என்ன நமஸ்காரம் தான் பண்ண முடியும். இதுக்கு மேல நான் ஏதாவது ஒரு பிரத்யுபகாரம் பண்ண முடியுமோ பகவானுக்கு? ஏன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு விவேக ஞானத்தை கொடுத்து உட்காத்தி வச்சிருக்கார் இந்த கர்ப்பவாசத்துல. அதை தவிர அவர் ஜென்மா நரஜன்மாவை வேற கொடுத்திருக்கார். ஏன்னா மோட்சத்துக்கு உண்டான வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் கொடுத்திருக்கார். அப்போ தயா தயா கூர்ந்தவராக இல்லாமல் அல்லது தீனநாதகா ஏழைகளுக்கெல்லாம் நாதனாக இல்லைன்னா அவரால் இந்த மாதிரி பண்ண முடியுமா? அவர்தான் இதை பண்ணிருக்காருன்னா ஸ்வேனைவ கிருத்தேன ஸ்வயம் துஷ்யது, தன்னுடைய காரியத்தை இந்த மாதிரி அவர் பண்றதுனால தன்னுடைய காரியத்தினால தானே அவர் சந்தோஷம் அடையட்டும். இவருக்கு நான் இப்ப என்ன பண்ண முடியும்? தத் பிரதி அவர் செய்த உபகாரத்திற்கு பிரத்யுபகாரமாக கிம் குறியாத் என்ன செய்ய முடியும்? கோநாம கிம் குறியாத் அஞ்சலிம் வினா கஹா குறியாத்துங்கிற. அஞ்சலிம் வினா, அஞ்சலியை தவிர, அதாவது நமஸ்காரம் பண்ணுவதை தவிர அவருக்கு வேற எதுவுமே பிரத்யுபகாரம் செய்ய முடியாது. சரியா? சோ பகவானாலதான் இந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்கோம். அந்த பகவானுக்கு ஒரு பெரிய தயை இருக்கு. அவர் என்ன பண்ணணுமோ பண்ணி அவர் சந்தோஷப்படட்டும். அவருக்கு நம்ம ஒரு பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. பிரத்யுபகாரமாக எது இருக்கட்டும்னா இந்த நமஸ்காரம் இருக்கட்டும். இவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல. ஏனேத்ரிஷீம் கதிம் அசௌ தசமாஸ்யஹ ஈஷ சங்கிராஹிதஹ புருதயேன பவாத்ரிஷேன ஸ்வேனைவ துஷ்யது கிருதேன ச தீனநாதஹ கோநாம தத் பிரதி வினா அஞ்சலிம் அஸ்ய குர்யாத். பஷ்யத்யயம் धिषणया ननु सप्तवद्भिः शारीरके दमशरीरी अपरः स्वदेहे यत् सृष्टया आसं तमहं पुरुषं पुराणं पश्ये बहिः हृदि च चैत्यमिव प्रतीतम्. இந்த மாதிரி கதியை அடைவிக்கப்பட்டோம்னு சொன்னார். ஈத்ரிஷீம் கதிம் இத்யனேன ஜாத்யந்தர விலக்ஷணம் ஞானம் பிராபித்தவான் இத்யுக்தம் ததேவ வைலக்ஷண்யம். அதாவது வேறு ஒரு ஜாதிக்கு விலட்சணமாக இருக்கக்கூடிய ஞானத்தை அடைவிக்கப்பட புருதயன்னு சொன்னோம் இல்லையோ, பெரும் கருணை கொண்டவனான பகவான்னு சொன்னோம். அப்போ இந்த மாதிரி ஒரு கர்ப்பவாசம் இவ்வளவு கொடூரமா இருக்கிறச்சே பகவானை ஏன் கருணை கொண்டவன்னு சொல்றார் அப்படின்னா ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த நரஜன்மால புத்தியோட நம்மள படைச்சிருக்கான். திஷணையா அந்த சிருஷ்டையா திச எத் சிருஷ்டையா எந்த பகவானால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புத்தியுடன் கூட பிறந்திருக்கிறேன். ஆகையினால அந்த புருஷன் புராணம் புருஷன் அவனை நான் உள்ளேயும் வெளியேயுமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய சைத்தன்ய ஸ்வரூபமாகவே நான் அவனை பார்க்கிறேன் அப்படிங்கிற. இந்த திஷணையாங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி எப்படி சொல்றாருன்னா அபரஹா, அதாவது சாதாரண பசு மாதிரி இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கும் அதுவும் கர்ப்பவாசம் பண்றது, அதையும் பகவான் தான் படைச்சிருக்கான். அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அந்த பசுக்களையும் படைச்சிருக்கான். அப்ப அந்த பசுக்களுக்கும் நமக்கும் நரஜன்மாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது இந்த 7 தாத்துக்கள்னால கட்டப்பட்டதாக இருந்த பொழுதிலும் அபரஹா, அதாவது பசுவாதிகி எடுத்துக்கலாம். இல்ல நரஜன்மாவிலேயே நரஜன்மாவை எடுத்து இந்த நினைவெல்லாம் இல்லாத எவன் ஒருவன் பகவத் சிந்தனையே இல்லாத மோட்சபரமாகவும் எதுவும் செய்யாத எவன் ஒருவன் இந்த சம்சாரத்துல உழண்டுட்டு இருக்கானோ அவன் பசுவுக்கு சமானம் தானே. நீதி சதகத்துல சொல்ற மாதிரி சாகித்ய சங்கீத கலாவிஹீனா சாட்சாத் பசு புச்ச விஷான ஹீனஹாங்கிற. வாலும் கொம்பும் இல்லாத மோரி, அது கொம்பும் இல்லாத ஒரு மாடு அப்படின்னு தானே அவர் சொல்றார். அதனால படிப்புங்கிற ஒரு அறிவை கொடுத்திருக்காருன்னா அதை வச்சுட்டு நம்ம பகவத் சிந்தனையில இறங்கணும். அது இல்லாத இன்னொருவன் அபரஹா, அபரஹாங்கிறச்சு இங்கே ஸ்ரீதர சுவாமி பஸ்வாதிகிங்கிறார். சப்தவத்ரிஹி, இதே இந்த 7 தாத்துக்கள் வத்ரீன பந்தனம், இந்த 7 தாத்துக்கள்னால கட்டப்பட்டவனாக அஸ்ருக் மஜ்ஜா அஸ்தி இதெல்லாம் முன்னாடி சொன்னோம். 7 விதமான சாமான்கள் நமக்கு ஒரு பைண்டிங்கா இருக்கு இந்த சரீரத்துல. அப்படி சப்தவத்ரிஹி ஜீவகா, பசு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜீவனானவன் ஷாரீரகே ஸ்வதேகே ஷரீர பவே
சுகதுக்கே ஸ்வதேகேங்கரிச்சு சுகதுக்கமயமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தினால ஏற்படுகின்ற விஷயங்களில் இருந்து கொண்டு கேவலம் பஷ்யதி நனு வெறும்னா பார்த்துட்டு இருக்கானோ இல்லையோ, அதுக்கு உண்டான யார பாக்குறான்? ஒண்ணுத்தையும் பார்க்கல, சும்மா உலக விஷயத்த பாக்குறான், இந்த சரீரத்தை பாக்குறான், அதனால உண்டான சுகதுக்கங்களை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு மேல வேற ஒரு ஒரு புத்தியை உபயோகப்படுத்தி இன்டெலெக்சுவலா அனலைஸ் பண்ணி விவேக ஞானம்ங்கிறது அவனுக்கு இல்லை. பசு போல அவன் நடந்துட்டு இருக்கான். அபரஹா இன்னொருவன். இது ஒரு சென்டென்ஸா எடுத்துட்டு இன்னொரு சென்டென்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா, அகம் புனகா, அந்த கர்ப்பவாசத்துல இருக்கக்கூடிய அந்த ஜந்து சொல்றது, அகம் புனகா எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, எத் சிருஷ்டயா திஷணையா, எந்த பகவான் சிருஷ்டிச்ச அந்த ஒரு புத்தியினால, எத் சிருஷ்டயா பகவத் சிருஷ்டயா திஷணையா, அதாவது எத் தத்தேன விவேக ஞானேன, அந்த பகவான் கொடுத்த அந்த ஒரு ஞானத்தினால, ஏன்னா ஸ்வேன கிருத்தேன ஸ்வயம் துஷ்யத்தூர்னார் இல்லையா, நீதான் கொடுத்திருக்க, இந்த ஞானத்தையும் நீதான் கொடுத்திருக்க. அவ்வளவு தூரம் அந்த அந்த ஜீவனுக்கு ஒரு ஸ்மிருதி, ஒரு விவேக ஞானம், ஒரு ரிஷி துல்லியமா இருக்கு அந்த ஜீவன். அப்ப எத் சிருஷ்டயா திருஷணையா, எந்த பகவானால கொடுக்கப்பட்ட அந்த விவேக ஞானத்தினால, தமசரீரி பூத்வா, தமங்கிறது ஒரு இது தம இது உபலட்சணம்ங்கிறார். சம தமாதி யுக்த சரீரவான் ஆசம் இருந்தேனோ, எந்த ஒரு இந்திரிய நிகிரகங்கள்லாம் இருந்து அது வெளியில இருந்து உட்புறம் திருப்பி அந்த பகவான பகவத் சிந்தனையில இருந்துட்டு இருக்கேனோ, தாத்ரிஷம் ஆசம் இருந்தேனோ, யாருனால சிருஷ்டிக்கப்பட்ட புத்தியை கொண்டு இந்த சமதமாதி ஷட்க சகிதனாக இருந்தேனோ, அப்பேற்பட்ட நான் தம் புருஷம் புராணம் பகிஹி ஹிருதீச்ச சைத்தியமிவ பிரதீதம் பஷ்யே, நான் பார்க்கிறேங்கிற பரீட்சித் பார்த்தா மாதிரி இங்க அந்த ஜீவன் பார்க்கறது எது? புராணம் புருஷம். புராணம்ங்கிறச்சே அனாதி, பழமையானங்கிறோம். அந்த இடத்துல பழமையான ஏன்ஷியன்ட் அப்படி இல்லை, அனாதி ஆதி ரஹிதனாக இருக்கக்கூடிய, புருஷகாங்கிறச்சே பூர்ணகா சம்பூர்ணனாக இருக்கக்கூடிய, அதாவது ஆத்ம பிரகாசமாக விளங்கக்கூடியவரும், பகிஹி ஹிருதீச்ச வெளியிலையும் உள்ளேயும் என் ஹிருதயத்துக்குள்ளேயும் எப்படி பார்க்கிறார்? சைத்தியமிவ பிரதீதம், அபரோக்ஷதையா பிரத்யக்ஷமாக பார்க்கிற ஒரு அனுபூதி எப்படி இருக்குமோ, நம்ம ஆத்மஸ்வரூபத்தை எப்படி பார்ப்போமோ, அதாவது ஒரு மோட்ச நிலையில ஒரு ரிஷி எப்படி ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமான அந்த ஆத்ம ஞானத்துல தழைச்சு நிற்பானோ, அந்த எப்படி அந்த அந்த ஒரு பிரம்மத்தினுடைய ஒரு விஷன் இருக்குமோ, அந்த மாதிரி சைத்தியம் இவ சைதன்ய ஸ்வரூபத்தை போல், அல்லது இப்போ இப்போ நம்ம சாப்பிடுறோம், நம்மளுடைய ஜீவன் சொல்றோமோ இல்லையோ, ஜீவனுடைய சைத்தன்ய ஸ்வரூபமாக எப்படி நம்ம நம்மளை பார்க்கிறோமோ, அது போல அந்த ஜந்து அந்த பகவான அந்தர்யாமியாக பார்த்தது அப்படின்னு ஈஸ்வர ஸ்வரூபமாகவும் எடுத்துக்கலாம். ஐதர் ஆத்மஸ்வரூபமாக தன்னையே பார்த்தது, அல்லது அகங்கார ஆஸ்பதம் போக்தாரம் இவ, இத எல்லாத்தையும் அனுபவிக்கிற இந்த ஜீவனை நான் எப்படி பார்க்கிறேனோ அந்த மாதிரி ஈக்குவலா அதுவாகவே இந்த பகவான பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த பிரம்மாத்மைக்கிய நிலையில அந்த ஜீவன் பேசுறதுன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. இன்டெலெக்சுவலா, இன்டெலெக்ட்ங்கிறது யார் கொடுத்ததுனால? பகவான் கொடுத்ததுனால. இப்போ தமசரீரி சமதமாதி ஷட்கங்கள் ஏற்பட்டு இருந்தேனோ, அப்படிப்பட்ட நான் புராணம் புருஷம், அந்த பரமபுருஷனான பகவானை உள்ளும் வெளியுமாக தனக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவனும் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியவனாக பஷ்யே பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். மத்தவள்லாம் எப்படி பார்க்கிறா? நனு பஷ்யதி, வெறும் கேவலம் பஷ்யதி, அவ்வளவுதான். அதாவது இந்த இடத்துல பஷ்யதிங்கிறத பரஸ்மை பதத்துல போட்டு பஷ்யங்கிறத ஆத்மனை பதத்துல போட்டதுனாலேயே அகம் பஷ்யேன்னுட்டு அது அபரோக்ஷானுபூதியா சொல்ற. தட் இஸ் த ரீசன். இப்ப டைரக்ட் பர்செப்ஷனா பகவான பாக்குறது. இங்க மத்த பசுக்கள்லாம் எப்படி பாக்குறதுன்னா சும்மா பாக்குறது, அவ்வளவுதான். தேர் இஸ் நோ, அதுல எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் ஆகல.
இன்டெலெக்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் அதனால எதுவுமே நடக்கல. அது மாட்டுக்கு உழண்டுன்னு இருக்கு. இந்த செக்கு மாடு போற மாதிரி மத்த பசுக்கள் எல்லாரும் மத்த ஜந்துக்கள் எல்லாரும் அப்படியே தனக்கு உட்பட்ட அந்த ஒரு ப்ரோக்ராம்ல ஓடின்னு இருக்கு. சோ பஷ்யத்யயம் தீஷணயா நனு சப்தவத்ரிஹி ஷாரீரகே தமசரீரி ஷாரீரகே தமசரீரி अपरः स्वदेहे यत्सृष्टया आसं तम अहं पुरुषं पुराणं पश्ये बहिः हृदि च चैत्यमिव प्रतीतम. பிரதீதம்னா தெரியப்படுகின்றது, சைத்தியமிவ சைத்தன்ய ஸ்வரூபம் மாதிரி தெரியப்படுகின்ற புராணம் புருஷம் பஷ்யே. சோகம் வசன்னபி விபோ பகுதுஹ்க வாசம் கர்ப்பான் நிர்ஜிகமிஷே பஹிஹி அந்தகூபே यत्र उपयातम् उपसर्पति தேவமாயா மித்யாமதிஹி யதனு சம்ஸ்ருதி சக்கரம் ஏத்தது. இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த கர்ப்பவாசத்துல இருந்திருந்தா கூட வெளியில எனக்கு இப்ப போகணும்னு ஆசை இல்லைன்னு கொடுத்து. அதான் சோகம் வசன்னபி விபோ பகுதுக்க வாசம் கர்ப்பாத்து ந நிர்ஜிகமிஷே. நிர்கச்சதி அப்படின்னா வெளி கிளம்புகிறது, நிர்ஜிகமிஷே அப்படின்னா நிர்கந்தும் இச்சே, எனக்கு வந்து வெளியில கிளம்புவதற்கு ஆசைப்படவில்லை அப்படிங்கிறது. ந நிர்ஜிகமிஷே கந்தும் இச்சா ஜிகமிஷா, அதுல ஜிகமிஷதிங்கிறச்சு கந்தும் இச்சதி, நிர்ஜிகமிஷதி நிர்ன்னு போட்டோம்னா வெளிக்கிளம்புறதுன்னு அர்த்தம். வெளிக்கிளம்புவதற்கு ஆசையே இல்லாதவனாக நான் இருக்கேன் அப்படின்னு அந்த கரு சொல்றது. சோகம் இப்படி பகுதுக்க வாசம் வசன்னபி சஹா அகம், இவ்வளவு துக்கத்துல இருந்து கொண்டு இருந்த பொழுதிலும் நான் கர்ப்பாது இந்த கர்ப்பத்திலிருந்து ஹே விபோ எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கக்கூடியவனே, இந்த பல துக்கங்கள் எவ்வாறு இருக்கோ அந்த மாதிரி இந்த கர்ப்பத்துல இருந்து கொண்டு இருந்த பொழுதிலும் ந நிர்ஜிகமிஷே பஹிஹி ந நிர்ஜிகமிஷே, எனக்கு வெளியில போகணும்னு ஆசை இல்லை. நிர்கந்தும் இச்சாமி ந நிர்கந்தும் இச்சாமி, வெளியில கிளம்பாததற்கு ஆசை இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வெளி பகிங்கிறது எப்படி இருக்குன்னா அந்த கூப்பே, அது வந்து அப்படியே ஒரு நல்ல கும் இருட்டா இருக்கக்கூடிய ஒரு பாழும் கிணறு மாதிரி இருக்கு. அந்த பாழும் கிணறு என்கிற வெளிப்புறத்திற்கு செல்வதற்கு இஷ்டம் இல்லை, போ வேண்டாம் அப்படிங்கிறது அந்த கரு உள்ள இருக்கிறது. ஆனா பிடிச்சு தள்ளப்பட்டுரும். இந்த மாதிரி சொல்றச்சேயே பகவான் வந்து அதுக்குண்டான பிராரப்த கர்மா ஆரம்பிச்சுருத்தே, அதனால வந்து தள்ளி ஆகணும் இல்லையோ. எத்திர உபயாதம் உபசர்ப்பதி தேவமாயா, ஏன்னா எந்த வெளிப்புறத்துல எப்படி இருக்குன்னா எத்திர பகிஹி உபயாத்தம் வெளி வந்திருக்கக்கூடிய அந்த ஜந்துவை ஏதது தேவமாயா மித்யா மதிஹி யத் அனு சம்ஸ்ருதி சக்கரம் ஏதது ச உபசர்ப்பதி. 3 விஷயங்கள் வந்து தொடர்றதான் அந்த குழந்தைய. உபயாத்தம் வெளி வந்த உடனே அந்த குழந்தையை தேவ மாயா உபசர்ப்பதி, முதல்ல தேவனுடைய அதாவது பகவானுடைய மாயா அந்த பிராணிய வந்து தேவசிய தவ மாயா உன்னுடைய மாயையானது வந்து கிட்ட நெருங்குகிறது. உபசர்ப்பத்தினா கிட்ட நெருங்குறதுன்னு அர்த்தம். ஆனா ஸ்ரீதர சுவாமி அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாரு பாருங்க, வியாப்னோதிங்கிறார். அப்படியே இட் கம்ப்ளீட்லி என்வலப்ஸ் த சைல்டு, வியாபிச்சுடுறது. இது வெறும் கிட்ட நெருங்கிறதுங்கிறதெல்லாம் இல்ல. அவ கிட்ட நெருங்கிறதுன்னு சொன்னோம்னா he still has the ஸ்மிருதி, அந்த கர்ப்பவாச ஸ்மிருதி இன்னும் இருந்துட்டு இருக்கு, இது கிட்ட வரதேங்கிற மாதிரி தோணும். உபசர்ப்பதிங்கிறச்ச வியாப்னோத்தின்னு விடுறாரு, அப்படியே வந்து கவ்விடுறது, ஆட்கொண்டு விடுறது. அந்த தேவ மாயாங்கிறது ஃபர்ஸ்ட் வருது. மாய வந்த உடனே அடுத்தது மித்யாமதி, மாயா அனு, அனுன பశ్చాத், அந்த மாயாம் அனு மித்யாமதிஹி. மித்யாமதிஹின்னா தேஹே அகம் புத்தி, இந்த தேகத்துல இது நான், இது என்னுடைய தேகம் அப்படிங்கிற அந்த பொய்யான புத்தி வந்து உட்கார்றது. உபசர்ப்பதி அகைன் வியாபிச்சுடுறது. பிறந்த நிமிஷத்திலிருந்து நமக்கு நான் அகம் மமாங்கிற புத்தி இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தது அனு அந்த மித்யா மதியை பின்தொடர்ந்து ஏதது சம்ஸ்ருதி சக்கரம்,
இந்த சம்ஸ்கிருதி ஜென்மாவனுடைய சக்கரமானது இருக்கே மண்டலம், இது பூரா வந்து அப்படியே உட்கார்ந்துடுறது. என்னென்னலாம் களத்திர புத்திராதி சம்பந்தாது உபசர்பதி, பலவிதமான சம்பந்தங்கள் உறவு கொண்டாடிண்டு ஒருவராக வந்து நம்மள இன்னமும் அந்த தேவமாயா வச்சு ஸ்ட்ராங்கா ஏத்திடுறா மனுஷா அந்த குழந்தைகிட்ட. எல்லாரும் மதாலசா மாதிரி இல்லையே. மதாலசாங்கிறவ முதல்ல ஒரு பல குழந்தைகளுக்கு வந்து பிறக்கிற குழந்தை எல்லாம் வந்து ஆத்ம ஞான உபதேசம் பண்ணி அவ தாளாட்டுறா. அதாவது வந்து 3-4 வயசு ஆகிறச்சே வந்து காட்டை நோக்கி போயிடுறது, ரிஷியா ஆயிடுறது. இத பாக்குற அந்த ராஜா வந்து இது என்னடா அது, ஒவ்வொரு குழந்தையும் வந்து 4-5 வயசு ஆன உடனே நான் கிளம்பிடுறேன்னு சொல்லி அது வந்து காட்டுக்கு போயிடுறதே, இது என்ன எனக்கு ராஜ்யம் வேண்டான்னுட்டோ. அப்போ அவன் பாக்குறான் அது வந்து ஒரு அவளுடைய தாலாட்டு வந்து எல்லாம் ஆத்ம ஞான உபதேசமா இருக்கு, அது கிளம்புறதுன்னுட்டு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ராஜா சொல்றான், இல்ல எனக்கு ஒரு வாரிசாவது வேணும் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு, அதனால நீ அடுத்ததுக்கு ராஜநீதியை சொல்லி நீ வந்து தாலாட்டுங்கிறச்சு அவ ராஜநீதியை சொல்லி தாலாட்டுறா. அந்த குழந்தை வந்து ராஜாவா ஆகுறது. அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சின்ன குழந்தையில இருந்து நம்ம ஊட்டுறோமோ அதுதான் வரப்போறது அந்த குழந்தைக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், சம்ஸ்கிருதி சக்கரம் மித்யா மதி இது எல்லாத்தையும் போய் உனக்கு வலிக்கிறதா உனக்கு பசிக்கிறதா அப்படின்னு கேட்டு அந்த புத்தியை நம்ம ஊட்டுறோம் சின்ன வயசுல இருந்து. சோகம் வசன்னபி விபோ பகுதுக்க வாசம் கர்ப்பான் ந நிர்ஜிகமிஷே பகிர் அந்தகூபே யத்ரோபயாதம் உபசர்பதி தேவமாயா மித்யா மதிஹி யதானு சம்ஸ்கிருதி சக்கரம் ஏதது. சோ இந்த கர்ப்பவாசத்துல இவ்வளவு கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த கர்ப்பவாசத்துல இருந்தா கூட எனக்கு வெளியில போகணும்னு ஆசை இல்லை. ஏன்னா அந்த வெளிப்புறத்துல என்ன இருக்குன்னா போன உடனே தேவமாயாங்கிறது நம்மள ஆட்கொள்ளும். அதுக்கப்புறம் இந்த தேகத்துல அகமமங்கிற புத்தி வந்து உட்காரும். அதுக்கப்புறம் சம்பந்தம் ஏற்படும், உறவு ஏற்படும், மீளவே முடியாது அதுல இருந்து அப்படிங்கிறது. தஸ்மாத் அகம் விகத விக்லவஹ உத்தரிஷ்யே ஆத்மானம் ஆஷு தமசஹ சுஹ்ருத் ஆத்மனைவ பூயோ யதா வியசனம் ஏதத் அநேக ரந்திரம் மாமே பவிஷ்யத் உபசாதித விஷ்ணுபாதா. இப்பவே விஷ்ணு பாதம்ங்கிறது கிடைச்சுடுத்து. பகிஹி அந்தஹாச்ச விஷ்ணு பஷ்யே, நான் பார்க்கிறேன் அந்த புராணம் புருஷோத்தமனை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி உபசாதித்த விஷ்ணு பாதகா, இந்த விஷ்ணுவனுடைய பாதமானது இப்ப கிடைச்சுடுத்து. விஷ்ணு பாதம்ங்கிறது அதாவது பகவானுடைய திருவடி தாமரை இப்ப கிடைச்சுடுத்து. அந்த கிடைச்ச பாதத்தை கொண்டவனாக இருப்பதனால் மறுபடியும் இந்த வியசனத்துக்குள்ள வரக்கூடாது, இந்த துக்கத்துக்குள்ள வராதபடிக்கு இங்க இருந்தே என்னுடைய ஆத்மாவை நான் வந்து மீட்டுக்கிறேன். அதாவது இப்ப உத்தரிஷ்யே லெட் மீ என்னையே நான் வந்து இந்த இந்த துக்க சம்சார துக்கத்திலிருந்து நான் என்ன தூக்கி விட்டுடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது அந்த ஜந்து. ஆனா அடுத்த க்ஷணம் வந்து அந்த வெள்ள தள்ளிடுறார் பகவான் சொல்லிடுறாரு. ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஸ்லோகம் அந்த ஜந்து சொல்ற ஒரு ஸ்துதியில. தஸ்மாத்து ஆகையினால் அத்ரைவ ஸ்திதா, இங்கேயே இருந்துட்டு மோட்சத்தை அடைஞ்சுடுறேங்கிறார் அந்த ஜந்து. அந்த வயத்துல உட்கார்ந்துட்டு அது பேசுறது, அதாவது மனுர் அபவம் இது சூரியஸ்டாகம் அகம் மனுஹும் அகம் மனுர் அபவம் சூரியஸ்டாகம் அப்படின்னு வாமதேவர் சொல்லுவாரும்பா. வயத்துக்குள்ளே இருந்தே கர்ப்பவாசத்திலேயே அவருக்கு மோட்சம் ஏற்பட்டுடுத்துன்னு. சோ தஸ்மாத் ஆகையினால் அகம் விகத விக்லவஹா, விகத விக்லவஹா அவ்யாக்குலஹா சன்னு, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தமசகா சுஹ்ருதா ஆத்மனா ஏவ, சுஹ்ருத் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய இப்ப இந்த புத்தி இருக்கே, அதாவது இந்த விவேக ஞானத்தோட தானே அந்த ஜந்து அந்த வயத்துல உட்கார்ந்து இருக்கு. இப்போ எத் சிருஷ்டயா அதிஷணையான்னரே, அந்த பகவானுடைய பகவானாலேயே தரப்பட்ட விவேக ஞானத்தினால சுஹ்ருதா அது என் கூடவே இப்ப இருக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அந்த நண்பனாக இருக்கக்கூடிய ஆத்மனா ஏவ சாரதி ரூபயா புத்தியா ஏவ, சாரதி போல இப்போ அந்த புத்தி புடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கு இந்த கர்ப்பவாசத்துல. அந்த புத்திய வச்சுண்டே ஆத்மானம் தன்னைத்தானே தமசகா, இந்த சம்சார துக்கத்திலிருந்து, தமசுன இருட்டு, சம்சாரம் எனும் இந்த இருட்டிலிருந்து ஆத்மானம் உத்தரிஷ்யே, என்ன நானே வந்து வெளியில கொண்டு வந்து விடுறேன். உத்தரிஷ்யே உத்தரிஷ்யாமி, வெளில கொண்டு வந்து விடுறேன் என்ன. ஏன்னா விகத விக்லவகா, இப்ப எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. பார்த்தீங்களா அந்த கர்ப்பவாசத்துல அந்த குழந்தை பேசும் பொழுது என்னெல்லாம் சொல்றது,
எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. அங்க துக்க தேவமாயா இல்ல, மித்யா மதிஹி இல்ல. இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே இப்ப இருக்கக்கூடிய இந்த விவேக ஞானத்தை வச்சுண்டு ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாத என்னை நானே ஒரு மேல்கத்தியை அடைவித்து வச்சுக்கிறேன். எனக்கு நானே ஒரு மேல்கத்தியை கொடுத்துட்டு விடுறேன். அதாவது தட் இஸ் லெட் மீ ட்ரை டு பிகம் ஒரு ஆத்ம ஞானியா ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது. எவ்வாறு யதா அநேக ரந்திரம் வியசனம் ஏதது பூயஹா மே மா பவிஷ்யத். மே எனக்கு இந்த அநேக ரந்திரம் ஏதது வியசனம், இந்த துக்கம் இருக்கு பாருங்கோ, வெளியில வர்றச்சே இருக்கக்கூடிய இந்த துக்கம் பலவிதமான ஓட்டைகளை கொண்டதாக இருக்கு. ரந்திரன ஓட்டை, அநேக ரந்திரம், நானா கர்ப்பவாச ரூபம் ஏதது வியசனம், பலவிதமான இந்த கர்ப்பவாசம், அதுக்கப்புறம் வெளியில வந்தா மித்யாமதி, இதெல்லாம் என்னெல்லாமோ இருக்கக்கூடிய இந்த துக்கமானது எனக்கு திருப்பியும் வரக்கூடாது. அப்படி நான் என்னை நானே இது பண்ணிடுறேன், வெளியில கொண்டு வந்து விடுறேன் அப்படிங்கிறார். அது கொண்டு வர்றதுக்கு என்ன சாதன சாமக்ரி அப்படின்னா, கா அத்திர தவ சாதன சாமக்ரி அப்படின்னு கேட்டுக்கிறார் ஸ்ரீதர சுவாமி. நீ உன்னையே நீ வந்து யூ வில் இமான்சிபேட் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஹவு கேன் யூ டூ தட்? நீயே உன்னை வெளில கொண்டு வந்து விடுறேன் இந்த துக்கத்தில இருந்து அப்படின்னா, அதுக்கு காரணம் உபசாதித விஷ்ணு பாதா. உபசாதிதோ ஹிருதயம் பிராபிதோ விஷ்ணோஹோ பாதம். அந்த பகவானுடைய திருவடியானது ஹிருதயத்துல கொண்டு வந்தாச்சு, ஆகையினால் என்னால என்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த விவேக ஞானம் அந்த அந்த ஒரு ஜந்துக்கு அந்த சமயத்துல இருக்கு. பட் பல பல சர்க்கம்ஸ்டான்சஸ்னால வெளியில இருந்து ஒரு ஒரு சம்ஸ்காரங்கள் அசால்ட் பண்றது அந்த குழந்தைய. அதையும் வர்ணிக்க போறார். தஸ்மாத் அகம் விகத விக்லவ உத்தரிஷ்யே ஆத்மானம் ஆசு. சீக்கிரமாவே நான் இப்பவே என்னை வந்து மோட்சத்துக்கு உண்டான வழியை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா மோட்சமே கிடைச்சிருமோ என்னமோ, ஆனா விடாது. அதுதான் ஆத்மானம் ஆசு தமச சுஹ்ருதா ஆத்மனா ஏவ பூயோ யதா வியசனமேதது அநேகரந்திரம் மா மே பவிஷ்யத் உபசாதித விஷ்ணு பாதா. கபில உவாச்ச. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறகு. அதேதான் அதே அதேதான் என்ன பண்றது இல்ல. அதுதான் வந்து விவேகானந்தர் சொல்லுவார், இந்த பாரத பூமியில ஒவ்வொரு அம்மாவும் மதாலசா மாதிரி இருக்கணும்னு அவர் சொல்லுவார். என்ன பண்றது. கபில உவாச்ச ஏவம் கிருதமதிஹி கர்ப்பே தசமாஸ்யः ஸ்துவன் ரிஷிः சத்யः க்ஷிபதி அவாச்சீனம் பிரசூத்யை சூதி மாருதः. ஏவம் இவ்வாறு கிருதமதிஹி கர்ப்பே கிருதமதிஹி கர்ப்பத்துல ரிஷிஹி ரிஷி துல்லியமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது விவேக ஞானத்தை உடையத்தினால இருக்கிறதுனால அந்த ஜீவனுக்கு வந்து ரிஷிங்கிறார். ரிஷிஹி ஜீவஹா தசமாஸ்யः ரிஷிஹி தசமாசாக பரிச்சேதகாக யஸ்ய. அதாவது இந்த பிரசூதி சமயம் பூர்ணமாக இருக்கிற வரைக்கும் எவ்வளவுன்னா 10 மாசம் அந்த குழந்தை அந்த கர்ப்பவாசம் செய்யணும் அப்படிங்கிறதுனால கருவுக்கு தசமாஸ்யகான்னு பேரு. 8 மாசத்துல பிறந்தா தசமாஸ்யகாவா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி இல்ல. பட் சொல்றேன், அந்த குழந்தை ஜந்துக்கு ஜென்ரலி இன் ஜென்ரல் உங்களுக்கு வந்து 10 மாசம்ங்கிறதுனால அந்த குழந்தைக்கு தசமாஸ்யகான்னு பேரு. அந்த தசமாஸ்யகா 10 மாதங்கள் ஒரு கர்ப்பவாசம் செய்ய வேண்டிய அந்த ஜீவனானது ரிஷிஹி ரிஷி துல்லியமாக ஒரு விவேக ஞானத்தை கொண்டதான அந்த ஜந்து கிருத மதிஹி ஒரு ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கக்கூடிய அந்த குழந்தை கர்ப்பே ஸ்துவன்னு வர்த்ததே. இத ஒரு சென்டென்ஸா எடுத்துருந்தோம். ஸ்துவன்னு பகவானை ஸ்தோத்திரம் செய்து கொண்டு அந்த கர்ப்பத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது சத்யஹா உடனே சூதி மாருதா அந்த பிரசவ காற்றுங்கிறது இருக்கே அது பிரசூத்தியை பிரசவிப்பதற்காக சத்யஹா உடனேயே அவாச்சீனம் க்ஷிபதி அந்த ஜந்துவை தலகுப்புற க்ஷிபதி தள்ளுறது. அவாச்சீனம்னா அவாங் முகம், டவுன்வர்ட் ஃபேஸ். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்க முடியும். சோ அந்த குழந்தை திரும்பிண்டுடுறது. சத்யஹா வயத்துல இருக்கக்கூடிய அந்த காத்துனால பிரசூத்தியை வெளிவருவதற்காக அந்த குழந்தை தலகீழ திரும்புறது. தேன அவசிருஷ்டா சகசா கிருத்வா அவாக் சிரஹா ஆதுரஹா வினிஷ்கிராமதி கிருச்ரேண நிருச்வாசா ஹதஸ்மிருதி.
தேன இதனால் இப்ப என்ன ஆறுது அவாக் சிரஹா அவாக் கிருத்வா தேன இந்த சூத்தி மாறுதேனன்னு இருக்கலாம் அந்த காத்துனால சகசா உடனேயே அவசிருஷ்டகா அப்படின்னா அதஹா க்ஷிப்தகா இறங்கிறது குழந்தை கீழே இறங்கி சிரஹா அவாக்கு கிருத்வா தலையை குப்புற தலகீழாக வைத்து டவுன்வர்ட்ஸ் வச்சு ஆதுரகா கஷ்டப்பட்டு கொண்டு ரொம்ப ஒரு வேதனையோட இருக்கக்கூடிய அந்த ஜந்து கிருச்ரேன ரொம்ப கஷ்டத்தோட நிருச்சுவாசகா மூச்சடக்க சுவாசமே இல்லாததாக ஹத ஸ்மிருதிஹி அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மிருதி பூரா அந்த மொமெண்ட்லயே அந்த பிரசவம் ஏற்படும் சமயத்திலேயே அதுக்கு அந்த ஸ்மிருதி போயிடுறது அந்த பகவத் ஸ்மிருதி ஆனது விளக்கப்பட்டு வினிஷ்கிராமதி வெளி வருகிறது அந்த குழந்தை தேனாவசிருஷ்டகா சகசா கிருத்வா அவாக் சிரஹா ஆதுரஹா வினிஷ்கிராமதி கிருச்ரேண நிருச்சுவாசோ ஹத ஸ்மிருதிஹி பதிதா பூவி அஸ்ருங் மூத்ரே விஷ்டா பூஹு இவ சேஷ்டதே ரோரூயதி கதே ஞானே விபரீதம் கதிம் கதஹா இந்த ரோரூயதி அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த ஒரு 3-4 ஸ்லோகத்துல வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ரோரூயத்தின்னா ரொம்ப அழறுதுன்னு அர்த்தம் பிருஷம் ரோதிதி இது ரோரூயதி ரொம்ப கதர்றதுன்னு அர்த்தம் ஆக்சுவலி பூவி அஸ்ருங் மூத்ரே பூவி பதிதா ரத்தம் மூத்திரம் இதனுடைய ஒரு இடத்துல அது விழறது வெளியில பூமியில விஷ்டாபூஹு இவ விஷ்டாபூஹுங்கிறச்சே மலத்தில் பிறந்த ஒரு புழு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சேஷ்டதே அந்த குழந்தை அசையறது ஞானே கதே ஸ்மிருதி கர்ப்பவாசத்துல இருக்கக்கூடிய ஞானமானது அதுக்கு இல்லை இப்போ அதனால விபரீதாம் கதிம் கதகா விபரீதமான ஒரு கதியை அடைந்ததாக இருக்கும் அந்த ஜந்து ரோரூயதி கதர்றது அந்த பூமியில பிறந்த உடனே பதிதோ பூவி அஸ்ருங் மூத்ரே விஷ்டாபூரிவ சேஷ்டத்தை துடிக்கிறது அந்த குழந்தை ரோரூயதி கதே ஞானே விபரீதாம் கதிம் கதகா ஞானம் போய் விபரீதமான ஒரு கதியை அடைந்து கதர்றது அந்த ஜந்து பரச்சந்தம் ந விதுஷா குழந்தை வளர்றச்சே என்னென்னலாம் கஷ்டங்கிறது சொல்றார் பரச்சந்தம் ந விதுஷா புஷ்யமானோ ஜனேன சகா அனபிப்ரேதம் ஆபன்னஹா பிரத்யாக்கியாதும் அனீஸ்வரஹா பரச்சந்தம் ந விதுஷா மத்தாளுடைய ஒரு இஷ்டம் வந்து என்னன்னு தெரியாத பரஸ்ய சந்தம்னா அபிப்பிராயம் ந விதுஷா அவிதுஷா அறியாமல் புஷ்யமானஹா ஜனேன புஷ்யமானஹா அவிதுஷா ஜனேன எந்த ஜனத்தினால அது வந்து வளர்க்கப்படுறது அந்த குழந்தைனா அதாவது வளர்க்கிறவா வந்து அவளுக்கு வந்து இந்த குழந்தையினுடைய விருப்பம் தெரியாத அந்த குழந்தைய வளர்க்கிறாள் நம்ம தினமோ நமக்கு வந்து அந்த குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது தெரியும்னு நினைச்சுட்டு நம்ம வந்து பண்றோம் as if we are experts அப்படி இல்லைங்கிறார் பரச்சந்தம் ந விதுஷா ஜனேன புஷ்யமானஹா அந்த குழந்தையினுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னு தெரியாத ஒரு ஜனத்தினால ஒரு பிராணியினால ஒரு மனுஷனால புஷ்யமானஹா வளர்க்கப்பட்டவனான சகா அந்த ஜந்து அனபிப்ரேதம் ஆபன்னஹா அனபிப்ரேதம் தனக்கு பிடிக்காத இருக்கக்கூடிய விஷயத்தை அடைந்து ஆபன்னஹா தனக்கு பிடிக்காத விஷயத்தை அடைந்து அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றார் ஸ்தன்யார்த்தம் ரோதனே பால்வானோன்னு அழும்பொழுது அந்த அம்மா என்ன நினைக்கிறான்னா உதரவியதாம் பிரகல்பிய அதுக்கு வயத்து வலிக்கிறது போல இருக்குன்னு நினைச்சுண்டு நிம்பரச பானம்னா இப்ப வேப்பங்கொழுந்து இல்லைன்னா வேப்பெண்ணெய கொடுக்கறது அந்த வயத்து வலி போகிறதுக்காக அதை கொடுக்கறது அல்லது உதரவியதையா ரோதனே அது வயத்து வலியில கத்தும் பொழுது ஐயோ அதுக்கு பசிக்கிறது போல இருக்குன்னு சொல்லி ஸ்தனபானம் இத்தியாதி அதுக்கு பால் கொடுக்கறா அது என்னத்துக்கு அழறதுன்னு கூட தெரியாத என்னமோ நம்மளா ஒரு கற்பனை பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு எதையோ கொடுக்கறோம் ஆகையினால அந்த குழந்தைக்கு வேணுங்கிற விஷயம் கிடைக்கல அனபிப்ரேதம் ஆபன்னஹா வேண்டாத விஷயத்தை அடைந்ததான இருக்கும் அந்த ஜீவன் பிரத்யாக்கியாதும் அனீஸ்வரஹா இத வந்து வேண்டான்னு சொல்றதுக்கும் அதுக்கு வந்து ஒரு இது இல்ல பிரபு இல்ல சமர்த்தனாக இல்ல அனீஸ்வரஹா இட் இஸ் இன்கேபபிள் ஆஃப் ஈவன் ரெஃப்யூசிங் வாட் இட் இஸ் பீயிங் ஆஃபர்ட் அப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை ரோரூயதி இத திருப்பியும்
இங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி கதறது, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது ஏதோ கதறது, நம்ம என்னத்தையோ நினைச்சுட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்கறோம். அதனால வந்து அதை ரெஃப்யூஸ் கூட பண்ண முடியாது, அது வந்து ஏத்துக்கிறது, அழறது. பரச்சந்தம் ந விதுஷா புஷ்யமானோ ஜனேன சக அனபிப்ரேதமாபன்னஹ பிரத்யாக்கியாதும் அனீஸ்வரஹ. அடுத்தது ஷாயிதஹ அசுச்சி பர்யங்கே ஜந்து ஸ்வேதஜ தூஷிதே ந ஈஷஹ கண்டூயனே அங்கானாம் ஆசன உத்தான சேஷ்டனே. அந்த குழந்தைய நம்ம என்ன பண்றோம்னா, கிருமிகள்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கட்டில்ல போய் தொட்டில்ல போய் அதை போடுறோம். அசுச்சி பர்யங்கே, ரொம்ப ஒரு சுச்சினா பியோர், இங்க வந்து அழுக்கா இருக்கக்கூடிய, பியோரா இல்லாமல் இருக்கக்கூடிய அன்ஹைஜீனிக்னு எடுத்துக்கணும் அசுச்சிங்கிறச்சு. அசுச்சி பரியங்கே, ஏன் அது அன்ஹைஜீனிக்கா இருக்குன்னா ஜந்து ஸ்வேத தூஷிதே, பலவிதமான கிருமிகளுடைய ஸ்வேதஜ புழுக்கள், அதாவது ஸ்வேதத்தில இருந்து வரக்கூடியது. தேர் கேன் பி ஸ்மால் பாக்டீரியா விச் இஸ் தேர் கான்ஸ்டன்ட்லி இன் த பெட் இல்லையா. அதை வந்து ஒவ்வொரு சமயமும் படுத்து எழுந்துக்கிறச்சே நம்ம வந்து துவைக்கிறது இல்லை, ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ அப்படிதான் துவைக்கிறோம். அப்போ அதுல எல்லாம் வந்து கிருமிகள்னால தூஷிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அசுச்சி பரியங்கே, அந்த அன்ஹைஜீனிக் படுக்கையில ஷாயிதகா படுக்க வைக்கப்பட்டதாக இருக்கும் அந்த ஜீவன். கண்டூயனை அங்கானாம், அங்கானாம் அங்கங்களினுடைய கண்டூயனை, அதுக்கு அரிக்கிறச்சே அதால சொரிஞ்சுக்க முடியல. ந ஈஷா ந சமர்த்தா, இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சர்டன் ஆக்ஷன்ஸ். அனீஷா சன்னு திருப்பியும் ரோரூயத்திங்கிறத கனெக்ட் பண்ணிக்கணும். அங்கானாம் அங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த அரிப்பை வந்து அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஆசன உத்தான சேஷ்டனே, உட்காருவதற்கோ இல்ல எழுந்துக்கிறதுக்கோ இல்ல அசைப்பதற்கோ அங்கங்களை முடியாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தை ரோரூயதி அழறது, திருப்பியும் கதறது. துதந்தி ஆத்மத்வஜம் தம்சாக மசகாக மத்குணாதயாக ருதந்தம் விகத ஜானம் கிருமயः கிருமிகம் யதா. அந்த குழந்தையை மேலும் இதோட அந்த ரோரூயத்தி கனெக்ஷன் முடிஞ்சுடுறது. அழுகின்ற அந்த குழந்தையை விகத ஞானம் ருதந்தம் தம் ஜீவம் ஆமத்வச்சம், ஆமத்வச்சம்னா ஆமான கோமல, அப்படியே மிருதுவா இருக்கக்கூடிய அந்த அந்த ஜந்துவனுடைய ஒரு சரீரத்தை இந்த ஈ கொசு மூட்டைப்பூச்சி இதெல்லாம் வந்து கடிக்கிறது. துதந்தி அப்படின்னா துன்புறுத்துறது, போட்டு இது பண்றது, டார்ச்சர் பண்றது. எது போலன்னா ஒரு கிருமி இன்னொரு கிருமியை எப்படி, பெரிய கிருமி சின்ன கிருமியை எப்படி கடிக்குமோ அது போல. ஆனா இங்க வந்து இது வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஈவன் தோ இட் இஸ் அ பிகர் ஜந்துவா இருந்தா கூட அது வந்து அசமர்த்தனா இருக்கிறதுனால அதை போட்டு படுத்துறது மற்ற கிருமிகள்லாம். சோ தம்ஷாகா பெரிய ஈக்கள், கடிக்கும் ஈக்கள், மசகாகா கோஷு, மத்குணங்கர்ச்சே மூட்டைப்பூச்சி, அதாவது பெட் பக்ஸ், ஆதையா, இதனால மற்றது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், பேனு ஈரு whatever என்னென்னலாம் வந்து அந்த கோமளமான ஒரு சரீரத்தை வந்து கடிக்குமோ அந்தந்த கிருமிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இவைகள் எல்லாமே ஆமத்வச்சம், ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய துவக்குன தோல், சாஃப்டா கோமளமான ஒரு ஒரு தோலை உடையதாக இருக்கும். விகத ஞானம், அந்த கர்ப்பவாசத்துல இருந்த அந்த அஹம்மம அபிமான ரஹித தம ஷரீரி எல்லாம் சொன்னோமே, அந்த மாதிரி ஞானமெல்லாம் இப்போ இல்ல, அந்த விவேக ஞானம் அற்றவனாக இருக்கும். ருதந்தம் அழுகின்ற அந்த குழந்தையை யதா கிருமயஹா கிருமிகம், எவ்வாறு கிருமயஹா கிருமிகள், ஒரு கிருமிகம் இதர் ஒரு அப்படியே ஒரு அசைவில்லாத இருக்கக்கூடிய ஒரு கிருமியை எப்படி, ஒரு பாரசைட் எப்படி பாரசைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஜந்துல வந்து அது கடிச்சு சாப்பிடுமோ அது போல இங்கே துதந்தி, துதந்தின துன்புறுத்துகின்றன அப்படிங்கிறார். சோ துதந்தி ஆமத்வச்சம் தம்சாக மசகா மத்குணாதய ருதந்தம் விகத ஜானம் கிருமய கிருமிகம் யதா. வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे.